Dear student, in this video you are going to learn about life cycle of chlorella. So first, what is meant by chlorella is a green algae. It is under the class of Chlorophyceae. You know that it is a cosmopolitan genus. The many species of chlorella were occur in fresh water. So they are solitary, but few species live in colonies. குளோரெல்லாவுடைய வாழ்க்கை சுழற்சி பற்றி நம்ம பார்க்க போகிறோம். முன்னாடியே நடத்திருக்கேன், சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. குளோரெல்லா என்பது முன்னாடி அதை ப்ரீவியஸ் வீடியோ உங்களுக்கு தெரியும். குளோரெல்லா என்பது ஒரு பசும் பாசிகள், கிரீன் ஆல்கே சொல்லியிருக்கேன். இது குளோரோஃபைசி வகுப்பை சேர்ந்தது. பெரும்பாலும் நன்னீரில் வாழக்கூடிய ஒற்றை செல்லால் ஆனவை, யூனிசெல்லுலார், ஒரே ஒரு செல்லாக இருக்கும். சில சமயங்களில் பார்த்திங்கன்னா சம் கேசஸ் மட்டும் சில ஸ்பீசிஸ் ஒன்றா சேர்ந்துருக்கும். It is a haploid and non-motile. The cells within a globular in shape. The cells is bounded by a thick cell wall. It is composed by pectin and cellulose. ஒற்றை மையம் கொண்ட கசையடையற்ற செல் குளோபுலார் வடிவம் கொண்டவை. செல்லானது செல் சுவரால் சூழப்பட்டிருக்கும். செல் சுவர் பெக்டின் மற்றும் செல்லுலோஸால் ஆனவை. அடுத்தது, the plasma membrane is lies below the cell wall surrounding the protoplasm. ஸோ செல் வால் அடுத்திருக்கக்கூடிய பகுதி பிளாஸ்மா மெம்பரேன். இது புரோட்டோபிளாஸை சுற்றி காணப்படும். நெக்ஸ்ட், the protoplasm is contain a single large cup shaped chloroplast and nucleus. அந்த புரோட்டோபிளாஸ்டில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு உட்கரு, கப் வடிவத்தில் இருக்கக்கூடிய குளோரோபிளாஸ்டும் நியூக்ளியஸும் காணப்படும். ஐ ஸ்பாட் பார்த்திங்கன்னா கான்ட்ராக்டைல் வாக்யூல்ஸ் அண்ட் ஃப்ளஜெல்லா ஆர் ஆப்சன்ட். அதேமாதிரி ஐ ஸ்பாட் வாக்யூல் இருக்கும், ஃப்ளஜெல்லா கசையை ஆப்சன்ட் இருக்கு. The chloroplast bounded by two unit membrane that are separated by periplasmial space. The chloroplast is filled with the dense matrix that is called as a stroma. ஸோ chloroplast பார்த்திங்கன்னா 2 யூனிட் மெம்பரான சூழப்பட்டிருக்கும். இது இடைப்பட்ட பகுதி பெரிஃப்ளாஸ்டியல் ஸ்பேஸ், இடைவெளி சொல்லுவாங்க. chloroplast பார்த்திங்கன்னா உள்ள டென்ஸ் மேட்ரிக்ஸால் இருக்கக்கூடிய அமைப்புக்கு பேர் ஸ்ட்ரோமா என்ற பெயர். The stroma is transferred by few stacks of 3 to 7 photosynthetic lamellae or thylakoid. ஸ்டேமாவில் பார்த்தீங்கன்னா தைலக்காய்டு இருக்கும். The thylakoid contain photosynthetic pigment. The pigments are chlorophyll A, B, beta carotene, gamma carotene and xanthophylls. அந்த தைலக்காய்டுக்குள்ள ஒளிச்சேர்க்கை நிறமிகளான குளோரோஃபில் A, B, கரோட்டின், xanthophylls போன்ற நிறமிகள் காணப்படும். அடுத்து உட்கரு பார்த்தீங்கன்னா is eukaryotic and haploid. It is bounded by a definite nuclear envelope. That envelope is made up of 2 unit membrane and has many small pores. That's called nuclear pores. So nucleolus is not well distinct. So உட்கருவானது உட்கரு படலத்தால் சூழப்பட்டிருக்கும். அந்த உட்கருவில் சிறிய துளைகள் காணப்படுகின்றன. அவை உட்கரு துளை என, நியூக்ளியர் போர் என அழைக்கப்படும். உட்கரு மணி பார்த்திங்கன்னா நன்கு வளர்ச்சியாக காணப்படாது. இட்ஸ் நாட் வெல் டிஸ்டிங்க்ட். அண்ட் ஆல்சோ மைட்டோகாண்ட்ரியா, டிக்டியோசோம், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அண்ட் ஃபியூ வேக்கல்ஸ் ஆர் ஆல்சோ present in the cytoplasm. So here starch is the reserve food material. ஸ்டார்ச் ஆனது சேமிப்பு உணவுப் பொருளாக இருக்கும். குளோரெல்லா அடுத்ததனுடைய ரீப்ரொடக்ஷன் மெத்தட் பார்க்க போகிறோம். யூ கேன் சி த கிராஃபில் பாருங்க. ஃபஸ்ட்டு கீழே பிலோ த குளோரெல்லா இட்ஸ் கேரிட் ஒன்லி பை asexual மெத்தட், asexual ரீப்ரொடக்ஷன் மெத்தட் பை த ஆட்டோஸ்போர். ஓகேங்களா? there is no sexual reproduction. So what is meant by autospore?
is a kind of aplanospore that resemble to the parent cells in their shape and structure. ஸோ அது பார்த்திங்கன்னா ஒரு வகையான ஏப்ளஸ்போர் தான். அது எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா பேரண்ட் தாய் செல்லை போன்று ஒரே வடிவத்தில் அமைப்பில் காணப்படும். அது எப்படி உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய புரோட்டோபிளாஸ் ஆஃப் மெச்சூர் வெஜிடேட்டிவ் செல்ஸ் வேர் மைட்டாசிஸ் மைட்டாட்டிக்லி டிவைட் இன்டு 2 to 4 and then converted into 8 daughter protoplasts. So you can see that figure. ஸோ மைட்டாசிஸ் ப்ராசஸ் இருக்குது. அது மூலமாக என்ன ஆட்டோஸ்போராக மாறும். அந்த ஆட்டோஸ்போர் எப்படி மாறுதுன்னா உள்ளே இருக்கக்கூடிய புரோட்டோபிளாஸும் பார்த்திங்கன்னா செல் பிரிதல் நடைபெற்று 1, 2 4 அல்லது அடுத்து 8 நிலை கொண்டு போகும். அந்த ஒவ்வொரு செல்லும் பார்த்திங்கன்னா புரோட்டோபிளாஸில் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு உட்கரு, குளோரோபிளாஸ்ட், சைட்டோபிளாஸ்டும் காணப்படும். ஸோ அப்புறம் அந்த புரோட்டோபிளாஸ்னு பார்த்திங்கன்னா தன்னை சுற்றி இட்ஸ் கெட்ஸ் ரவுண்ட் அண்ட் டெவலப் ஏ திக் வால் அண்ட் டு ஃபார்ம் ஏ ஆட்டோஸ்போராக மாறும். தன்னை சுற்றி ஒரு தடிமனான செல் சுவரை கொண்டு மாறும். அந்த தன்மை தான் ஆட்டோஸ்போர் எனப்படும். அந்த 8 to 18 ஆட்டோஸ்போர் பார்த்திங்கன்னா ப்ரொடியூஸ் இன் ஏ பேரண்ட் செல் வால். ஸோ வாட் வில் ஹேப்பன், தே வில் ரிலீஸ் ஃப்ரீ இன் வாட்டர் and then rupture the parent wall cell and then grow into a new individuals. ஸோ அந்த செல் வால் வெடித்து வெளியே வர ஒவ்வொரு செல்லும் பார்த்திங்கன்னா ஒரு புதிய தேலஸாக உருவாகும். இதுதான் பார்த்திங்கன்னா குளோரல்லாவுடைய லைஃப் சைக்கிள். ஸோ ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் குளோரல்லா. குளோரல்லாவின் முக்கியத்துவம் என்ன? இட் ஹேஸ் great economic importance for our human society. Some of the economic importance are, ஸோ இது நமக்கு பார்த்திங்கன்னா அதிக அளவான பயனுள்ளதாக இருக்குது. என்னென்ன எந்தெந்த இதில் அது பயன்படுது என்பதை பற்றி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இஸ் யூஸ்ட் as a ஃபுட். ஃபஸ்ட்டு இது உணவாக பயன்படுகிறது. இதில் பார்த்திங்கன்னா இட் கண்டைன்ஸ் 50% of protein, 20% of carbohydrate and 20% of highly nutrition value lipids. ஓகேவா? இதில் கிட்டத்தட்ட ஒரு 50% புரோட்டீன் புரதம் காணப்படுகிறது. ஒரு 20% அளவுக்கு கார்போஹைட்ரேட்டுகள், 20% அளவுக்கு லிப்பிட்ஸ் கொழுப்புகள்லாம் காணப்படுது. ஸோ இது உணவாக பயன்படுது. இதில் பார்த்திங்கன்னா இட் ஹாஸ் ஆல்சோ சம் எசென்சியல் அமினோ ஆசிட், மிக முக்கியமான அமினோ அமிலங்களை இவை பெற்றுள்ளன. ஸோ இந்த when dried biomass of chlorella as used as a SCP, single cell protein. ஸோ உலர்த்தப்பட்ட அந்த குளோரல்லா பார்த்தீங்கன்னா என்னவா பயன்படுதுன்னா தனிச்செல் புரதமாக இவை நமக்கு பயன்படுகிறது. அடுத்தது இட் இஸ் யூஸ்ட் ஆஸ் எ விட்டமின்ஸ். விட்டமின்னா உங்களுக்கு தெரியும். இந்த விட்டமின்கள் பார்த்தீங்கன்னா there are various vitamins it has contained, that is provitamin A, riboflavin, biotin, folic acid, vitamin K. These are present in chlorella. ஓகேவா? அடுத்தது it has some minerals such as minerals iron, calcium. இது போன்ற தாது பொருட்களை இவற்றில் அதிகமாக காணப்படுகிறது. இட் இஸ் ஆல்சோ யூஸ்ட் as ஆன்டிபயோட்டிக்ஸ். உயிர் எதிரி பொருளாக இவை பயன்படுகிறது. இவற்றிலிருந்து பெறப்படும் அந்த ஆன்டிபயோட்டிக் பேர் வந்து குளோரெல்லின் எனப்படும். இட் இஸ் யூஸ்டு டு கண்ட்ரோல் பாக்டீரியல் டிசீஸ். பாக்டீரியாவால் உண்டாகக்கூடிய நோய்களை கட்டுப்படுத்துவதற்கு இந்த குளோரெல்லின் என்ற ஆன்டிபயோட்டிக் பயன்படுது. இட் இஸ் யூஸ்டு as ஸ்பேஸ் ட்ராவல்ஸ். அதாவது விண்வெளிக்கு போகிற ஸ்பேஸ் வீரர்களுக்கு பார்த்திங்கன்னா இது உணவாக பயன்படுகிறது. ஏன்னா இட் இஸ் எஃபிஷியன்ட் ஆஃப் ஆக்சிஜன் ப்ரொடியூசர். அதிக அளவான ஆக்சிஜனை உற்பத்தி செய்யக்கூடிய தன்மை கொண்டது இவருக்கு. ஸோ அதனால் இவை ஸ்பேஸ் ட்ராவல்ஸில் அவர்கள் அதிகப்படியாக உணவாக பயன்படுறாங்க. இந்த ஃபார்ம் ஆஃப் ஃபுட்டாக உணவு பயன்படுத்துகிறாங்க. அடுத்தது இட் இஸ் யூஸ்ட் as சீவேஜ் டிஸ்போசல். கழிவுப் பொருட்களை வெளியேற்றுவதற்கு இவை பயன்படுகிறது. அதாவது நீரில் சீவேஜ் வாட்டர்லேயே கழிவு நீர்லாம் இருக்குல்லையா, அந்த கழிவு நீரில் இருக்கக்கூடிய தேவையில்லாத பாக்டீரியாஸ் பார்த்திங்கன்னா அதை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு இந்த குளோரல்லா பயன்படுகிறது. அடுத்தது இட் இஸ் யூஸ்ட் as ரிசர்ச் டூல்ஸ். அதாவது ஆராய்ச்சிக்கு ஒரு கருவியாக பயன்படுது. ஒரு ரிசர்ச் பண்ணும்போது ஒரு டூல்ஸாக பயன்படுத்துகிறாங்க. இட் இஸ் வைட்லி யூஸ்ட் இன் த ஃபீல்ட் ஆஃப் ஃபார் த ஸ்டடி ஆஃப் ரெஸ்பிரேஷன் ஸ்டடீஸ், physiology, photosynthesis,
நியூட்ரிஷன், மெட்டபாலிசம், பயோகெமிஸ்ட்ரி. ஸோ பிசியாலஜி உடற்செயலியல் சம்மந்தமாக, ஒளிச்சேர்க்கை சம்மந்தமாக, நியூட்ரிஷன் எவ்வாறு மெட்டபாலைஸ் ஆகுது அதை பற்றின இந்த ஆர்கானிசத்தை வச்சு ஒரு டூல்ஸாக யூஸ் பண்ணுறதுக்கு பயன்படுது. இட் இஸ் ஆல்சோ யூஸ்டு இன் த இண்டஸ்ட்ரீஸ் ஆல்சோ. இட் இஸ் யூஸ்டு இன் வேரியஸ் ஃபீல்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். தொழிற்சாலையிலும் இது அதிகப்படியாக பயன்படுத்தப்படுகிறது. திஸ் இஸ் ஆல் அபவுட் லைஃப் சைக்கிள் ஆஃப் குளோரெல்லா. Thank you.